அனுசரணை வழங்குவோர் நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகைகளின் ஒரு செய்திகளின் மேற்பார்வை. முதலில் நாங்கள் ஈழநாட்டு பத்திரிகையோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக மாகாண சபை முறைமை முடிவுக்கு கொண்டு வரப்படும் அனுர தலைமையிலான அரசு அறிவிப்பு. இலங்கையின் நடைமுறையில் உள்ள அரசியல் அமைப்பின் 13வது திருத்தச் சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முறைமையை முடிவுக்கு கொண்டு வரவும், புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக அனைத்து இன மக்களும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ட்ரில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளார் என்றவாறு இந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்தியாக இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை, கடற்தொழில் அமைச்சரை புதன் அன்று சந்திக்கிறார் இந்திய தூதர் சந்தோஷ் என்றவாறு இந்த கட்டமிடப்பட்ட செய்தி காணப்படுகின்றது. தலைவர் பிரபாகரனின் பிறந்த நாள் கொண்டாடியோரிடம் விசாரணை, இலங்கை சீன உறவுகளின் வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் சீன ஜனாதிபதி தெரிவிப்பு, அமைச்சர் சாவித்ரி போல் ராஜ் மன்னார் மாவட்டத்திற்கு விஜயம், வடக்கு மாகாண முதலீட்டாளர்கள் மன்றத்தை உருவாக்க நடவடிக்கை வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு, இலங்கையில் உள்ள புதிய அரசின் நடைமுறைகள் சாதகமானவை பிரிட்டன் பாராட்டு என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மாவீரர் தினம் அனுஷ்டிப்பால் பாதுகாப்பிற்கு குந்தகம் இல்லை கூறுகிறார் பாதுகாப்பு செயலாளர். பிப்ரவரி 15ற்கு முன் உள்ளூராட்சி தேர்தல், மஹிந்த தேசப்பிரிய சுட்டிக்காட்டு என்றவாறு வெளிநாட்டு பத்திரிகையின் முன்பக்க செய்திகள் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். சுதுமலையில் இடம்பெற்ற விபத்தில் இறப்பு பதிவாளர் உயிரிழப்பு, கிளிநொச்சி நெல் வயல்களில் மடிச்சுக்கட்டி நோய் தாக்கம், சீரற்ற காலநிலையை தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்டத்தின் நெல் வயல்களில் மடிச்சுக்கட்டி என சொல்லப்படுகின்ற நெல் இலை சுருட்டி நோய் தாக்கம் அதிகரித்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளார்கள் என்று இந்த செய்தி காணப்படுகின்றது. உலக கடற்தொழிலாளர்கள் விழா குருநகரில் நேற்று நிகழ்வு. குருநகர் கடற்தொழிலாளர்கள் அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் உலக கடற்தொழிலாளர்கள் விழா நேற்று இடம்பெற்றது. குருநகர் தொழிலாளர்கள் இளைப்பாறு மண்டபத்தில் குருநகர் கடற்தொழிலாளர்கள் அபிவிருத்தி சங்க தலைவர் யூலியன் சஹாஜராஜாவின் தலைமையில் இடம்பெற்றதாக இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி அரசு அதிபரை சந்தித்தார் ஸ்ரீதரன் எம்பி என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சமைத்த உணவு வழங்கல். வெள்ள அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 500 உணவு பொதிகள் வழங்கப்பட்டன. தொழிலதிபர் ESP நாகரத்னத்தின் நிதியுதவியில் இந்த உணவு பொதிகள் வழங்கப்பட்டன. ஈழத்து சிதம்பரத்தின் மாணிக்கவாசகர் மடத்தில் சமைக்கப்பட்ட உணவு பொதிகளாக்கி பிட்டியல முன்பள்ளி சுவாமி கோவிலடி, கோவளம், பெரியடைப்பு, சுன்னாகம் சிவன் கோயிலடி, மல்லிகையடி போன்ற பகுதிகளில் மக்களுக்கு வழங்கப்பட்டதாக இந்த செய்தி காணப்படுகின்றது. வெள்ளப்பேரிடர் பாதித்த மக்களுக்கு நிவாரணங்கள் வழங்கப்பட வேண்டும், சமத்துவ கட்சி கோரிக்கை என்ற செய்திகளோடு, குருநகரில் துறைமுகம் அமைக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், வடக்கு ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கிணற்று நீருடன் மலக்குழி கழிவு நீர் கலக்கும் அபாயம், கொதித்தாரிய நீரே பாதுகாப்பானது. கொட்டி தீர்த்த மழை கிணறுகளில் நீரின் தரத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. பெருக்கெடுத்த வெள்ளம் நீர் கிணறுகளை நிரப்பியுள்ளதோடு பல இடங்களில் மலக்குழி கழிவு நீர் கிணற்று நீருடன் கலக்கும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கொதித்தாரிய நீரை பருகுவதே பாதுகாப்பானது என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. முல்லைத்தீவில் 23,930 ஏக்கர் வயல் நிலங்கள் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடன் இழப்பீடு வழங்க வேண்டும். சைவ புலவர் பரீட்சைக்கு விண்ணப்பம் கோரல். அகில இலங்கை சைவ புலவர் சங்கத்தினால் நடாத்தப்படும் 2025ஆம் ஆண்டிற்கான இளம் சைவ புலவர் மற்றும் சைவ புலவர் பரீட்சைக்கான விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளதாக அகில இலங்கை சைவ புலவர் சங்க செயலாளர் குமரன் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இடைத்தங்கல் நிலையங்களுக்கு சென்று யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் ஆய்வு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு, தீ விபத்தில் சிக்கி முதியவர் உயிரிழப்பு. முல்லைத்தீவு சிலாவத்துறை பகுதியில் தீ விபத்தில் சிக்கி முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் என்று முல்லைத்தீவு போலீசார் தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது.
பயிர் இழப்பீட்டு தொகை போதுமானதாக இல்லை, கமநல அமைப்புகள் சுட்டிக்காட்டு. சீரற்ற காலநிலையால் 6 வகையான பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களுக்காக அரசாங்கம் அறிவித்துள்ள இழப்பீட்டு தொகை தங்களுக்கு போதுமானதல்ல என கமநல அமைப்புகள் தெரிவிக்கின்றன. கட்டமிடப்பட்ட செய்திகளாக நியாயமான விலையில் சந்தையில் அரிசி இல்லை, சட்டவிரோதமாக தொல்பொருள் அகழ்வில் ஈடுபட்ட 3 கைது. டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை நாடளாவிய ரீதியில் அதிகரிப்பு என்றவாறு செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 15 வயது மாணவி துஷ்பிரயோகம், 52 வயது குடும்பஸ்தர் கைதானார். 15 வயதுடைய பாடசாலை மாணவி துஷ்பிரயோகம், 52 வயதுடைய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் நல்லதண்ணி போலீஸ் பிரிவில் இடம்பெற்றுள்ளது. இது குறித்து நல்லதண்ணி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி வீரசேகர கூறுகையில், கடந்த 28ஆம் தேதி அந்த மாணவியின் முறைப்பாட்டை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டு விசாரணையின் பின்னர் ஹட்டன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட போது 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர் நல்லதண்ணி தோட்டத்தில் உள்ளவர். அவருக்கு மேலும் ஒரு வீடு லக்சபான தோட்டம் உள்ள காமம் கீழ்பிரிவில் உள்ளது. அங்கு சென்று வருகையில் பாதிக்கப்பட்ட மாணவியின் தாயாருடன் ஏற்பட்டுள்ள தொடர்பினால் இந்த நிகழ்வு ஏற்பட்டுள்ளது. தாயார் நல்லதண்ணி நகரில் உள்ள விருந்தினர் விடுதியில் சமையல் செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார். 2 பெண் குழந்தைகள் பாடசாலைகள் செல்கிறார்கள் என்றவாறு இந்த செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மொரட்டுவ பல்கலைக்கழக மருத்துவ மாணவரின் பிரச்சனைக்கு தீர்வு என்ற செய்திகளோடு நெருக்கமானவர்களுக்கு அனுர அரசில் பதவி உயர்வு, அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டு. ஆயுர்வேத திணைக்களம் உள்ளிட்ட அரசு நிறுவனங்கள் உயர் பதவிகளுக்கு தகுதியற்ற மற்றும் தங்களுக்கு நெருக்கமானவர்களை தற்போதைய அரசாங்கம் நியமித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்திகளாக பாதிக்கப்பட்ட பிரதேசங்களை பார்வையிட்டார் ஜீவன் எம்பி. உள்நாட்டு துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது. பல்வேறு பகுதிகளிலும் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற மட்டம் வரை உயர்வு. வாகன நெரிசலை கட்டுப்படுத்த போலீசார் தீவிர நடவடிக்கை. மோசடி விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரிக்கு மறியல் என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. நாடு மீண்டும் வருவதற்கு சிறந்த வழி சுற்றுலாத்துறை வளர்ச்சி, எதிர்க்கட்சி தலைவர் தெரிவிப்பு. நாடு வீழ்ந்துள்ள பாதாளத்திலிருந்து மீண்டும் எழுந்து வருவதற்கு சிறந்த வழி சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவதாகும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். பெரிய வெங்காயத்திற்கான விசேட பண்ட வரி குறைப்பு. விபத்துகளில் 3 உயிரிழப்பு. நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற வாகன விபத்துகளில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். நேற்று முன்தினம் பேலியகொடை, சிகிரியா மற்றும் குட்டிக்கல போலீஸ் பிரிவுகளில் குறித்த விபத்து சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ஆளும் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்களுக்கு பதிலாக எரிபொருள் ஒதுக்கீடு என்ற செய்தியோடு 6 மாணவர்கள் உயிரிழந்த விபத்து குறித்து விசாரணை. போலீஸ் அத்தியட்சகர் தலைமையில் நேற்று ஆய்வு. காரைதீவு மாவடிப்பள்ளியில் உளவு இயந்திரம் வெள்ளத்தில் அழித்து செல்லப்பட்டு 6 மாணவர்கள் உயிரிழந்த அனர்த்தம் இடம்பெற்ற பகுதிக்கு நேற்று காலை சென்ற உதவி போலீஸ் அத்தியட்சகர் தலைமையிலான குழுவினர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் அம்பாறை கடற்தொழிலாளர்கள் என்ற செய்திகளோடு ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தரப்பு மீறிவிட்டது. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி லெபனானில் வான்வழி தாக்குதலை இஸ்ரேல் படை தரப்பு நடாத்தியுள்ளதாக ஹிஸ்புல்லா போராளிகள் அமைப்பு குற்றச்சாட்டியுள்ளனர். நைஜீரியாவில் படகு விபத்து, 27 பேர் பலி, 100 பேர் மாயம். உடனடி போர் நிறுத்தம் தேவை, பாலஸ்தீனத்திற்கு மோடி கடிதம். மேலும் 3 கோவில்கள் மீது பங்களாதேஷில் தாக்குதல். இஸ்ஹான் அமைப்பினர் உட்பட 17 பேரின் வங்கி கணக்கு முடக்கம். ரஷ்யாவிற்கு வடகொரியா எப்போதும் ஆதரவளிக்கும் கிம் ஜாங் உன் உறுதி என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகின்றது. பயணிகளுடன் சென்ற படகு கடலில் கவிழ்ந்தது, 20 பேர் நீரில் மூழ்கி பலி. மத்திய ஆப்பிரிக்க நாடான ஹேமரூனின் லொகோனெட் சாரி பகுதியில் உள்ள டாராக் தீவில் பயணிகளை ஏற்றி சென்ற படகு கடலில் கவிழ்ந்தது. இந்த விபத்தில் 20 பேர் நீரில் மூழ்கி பலியாகினர் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக விளையாட்டுச் செய்திகள். 8 விக்கெட் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அபார வெற்றி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு 3வது போட்டியிலும் இங்கிலாந்து வெற்றி. டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பட்டியலில் தென்னாப்பிரிக்க அணி 2ஆம் இடம். இறுதிப் போட்டிக்கு சிந்து முன்னேற்றம்.
சையத் மோடி நினைவு சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் உத்தரப்பிரதேச தலைநகர் லக்னோவில் நடைபெற்று வருகிறது. இதில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவில் அரையிறுதி ஆட்டம் ஒன்றில் இந்தியாவின் PV சிந்து சக நாட்டவரான 17 வயது உன்னதி ஷூடாவை எதிர்த்து கொண்டார். இந்த போட்டியில் அனுபவம் வாய்ந்த PV சிந்து 21-12, 21-9 என்ற செட் கணக்கில் உன்னதி ஷூடாவை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் என்றவாறு காணப்படுகின்றது இந்த செய்திகள். வெளிநாட்டு பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக அரசியல் தீர்வு குறித்து அனுர அரசு மௌனம், ஐக்கிய சோசலிச கட்சி குற்றச்சாட்டு. நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி முறைமை மற்றும் இனப்பிரச்சினைக்காக அரசியல் தீர்வு என்பன தொடர்பில் தனது கொள்கை விளக்க உரையில் ஜனாதிபதி ஏன் தெளிவுபடுத்தவில்லை? இது தொடர்பில் உரிய விளக்கம் அவசியம் என்று ஐக்கிய சோசலிச கட்சியின் தலைவர் ஸ்ரீதுங்க ஜாயசூரிய தெரிவித்துள்ளார். கட்டமிடப்பட்ட செய்தியாக மனோவிற்கு உறுதியாகியது தேசிய பட்டியல் MP பதவி. சீரற்ற வானிலை 17 பேர் உயிரிழப்பு. சீரற்ற வானிலை காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17ஆக உயர்வடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. பஸ் கட்டணம் மாறாது. டீசல் விலை அதிகரித்துள்ள போதிலும் பஸ் கட்டணத்தினை மாற்றமின்றி பேணுவதற்கு தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கம் தீர்மானித்துள்ளது. இதற்கமைய டீசல் விலை அதிகரிப்பிற்கேற்ப பஸ் கட்டணம் அதிகரிக்கப்பட மாட்டாது என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் ஹெமுனு விஜயரட்ன தெரிவித்துள்ளார். விடுதலை புலிகள் தலைவரின் புகைப்படத்தை முகநூலில் பதிவிட்ட இளைஞர்கள் விளக்கமறியலில் நெருக்கடிக்கு உள்ளாகிய இறைவரி திணைக்களம் 2024 நவம்பர் 30 காலக்கெடுவுக்கு முன்னர் தங்கள் வரி கணக்கை தாக்கல் செய்ய முயற்சித்தவர்களின் கடைசி நிமிட அவசரம் காரணமாக உள்நாட்டு இறைவரி திணைக்களம் நெருக்கடி சந்தித்துள்ளது. இணையத்தின் ஊடாக ஒரே நேரத்தில் 10,000 பேர் உள்நுழைந்த போது இந்த நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகின்றது. சுதந்திர தின விழாவில் பங்கேற்க வெளிநாட்டு தூதர்களுக்கு அழைப்பு. மின் கட்டண திருத்த யோசனை 6ஆம் திகதி கையளிக்கப்படும் என்றவாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இன்றைய வலம்புரி பத்திரிகைகளின் செய்தியின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக, தேசிய பாதுகாப்புக்கு எந்த பங்கமும் இல்லை, தமிழ் மக்கள் அமைதியாக உறவுகளை நினைவேந்தினர், நினைவேந்தலை தடுக்கவும் மாட்டோம், பாதுகாப்பு செயலர் உறுதி என்ற செய்தியோடு புலந்திருக்கிறது. வடக்கு கிழக்கில் உயிரிழந்த தமிழ் உறவுகளை நினைவேந்தும் நிகழ்வுகளை முன்னெடுத்தமையால் தேசிய பாதுகாப்புக்கு எவ்விதமான அச்சுறுத்தல்களும் ஏற்படவில்லை என பாதுகாப்பு செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பத் பியகொந்த தெரிவித்திருக்கிறார். தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாள் கொண்டாட்டம், போலீசார் விசாரணை. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் பிறந்தநாள் கொண்டாட்ட சம்பவம் தொடர்பில் வல்வெட்டித்துறை போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் என்ற செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பிரித்தானியாவில் புலிகளுக்கு பணம் சேர்த்த குற்றச்சாட்டு, கட்டுநாயக்காவில் ஒருவர் கைது. பிரித்தானிய நாட்டில் விடுதலை புலிகள் அமைப்புக்கு பணம் சேகரித்த குற்றச்சாட்டில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி காணப்படுகிறது. கட்டமிடப்பட்ட செய்திகளாக முடிவுக்கு வரவுள்ள மாகாண சபை முறைமை, ரில்வின் சில்வா பகிரங்கம் என்ற செய்தியும், நினைவேந்தலை வைத்து இனவாதத்தை தூண்டாதீர்கள், விஜித கேரத் பதிலடி என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக லேப்ஸ் காசிற்கு கடும் தட்டுப்பாடு, விநியோக வாகனம் பருத்தித்துறையில் முற்றுகை என்ற செய்தியும், பிறப்பு இறப்பு பதிவாளர் விபத்தில் உயிரிழப்பு, சுதுமலையில் சம்பவம் என்ற செய்தியும், வவுனியாவில் வாழ்வெட்டு ஒருவர் உயிரிழப்பு. அனுசரணை வழங்கிக் கொண்டிருப்போர் எண்ணெய் அனைத்தையும் சுலபமாக நீக்குகிறது. ஸ்டார் டிஷ் வாஷ் மேஜிக் டாப் என்ற செய்தியும் காணப்படுகிறது. முகநூலில் தலைவரின் படம், கைதான குடும்பஸ்தரிடம் 48 மணி நேர விசாரணை. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்ட இனிவிலைச் சேர்ந்த குடும்பஸ்தரை எதிர்வரும் 4ஆம் திகதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு யாழ் பதில் நீதவான் உத்தரவிட்டிருக்கிறார். ஜனாதிபதி அனுரவின் உரையில் அரசியல் தீர்வை காணோம், ஸ்ரீதுங்க ஜெயசூரிய காட்டம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளினுடைய உட்பக்க செய்திகளை பார்த்தால், நினைவேந்தும் உரிமையை நிராகரித்து இனவாதத்தை தூண்டாதீர்கள், சிங்கள அரசியல்வாதிகளுக்கு அரசாங்கம் பதிலடி. போரில் உயிரிழந்த தங்கள் உறவுகளை தமிழ் மக்கள் நினைவேந்துவது அடிப்படை மனித உரிமையாகும். அதனை எவரும் நிராகரிக்க முடியாது. அவ்வாறு நிராகரித்து மீண்டும் இனவாதத்தை தூண்ட முயல வேண்டாம் என அமைச்சர் விஜித கேரத் தெரிவித்திருக்கிறார். கடத்தொழில் அமைச்சரை சந்திக்கிறார் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா என்ற செய்தி காணப்படுகிறது. கடத்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரை இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா நாளை மறுதினம் புதன்கிழமை கொழும்பில் சந்திக்க உள்ளார் என்ற செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக
ஜனாதிபதி அனுரவுக்கு ரணில் பாராட்டு என்ற செய்தியும், அத்தோடு ஆறுமுக நாவலர் நினைவாக மரநடுகை விதைப்பதும் முளைப்பதும் கார்த்திகையிலே எனும் தொனிப்பொருளில் ஆறுமுக நாவலர் நினைவாக கடந்த சனிக்கிழமை இருபாலையில் பயன் தரும் மரக்கன்றுகள் நாட்டி வைக்கப்பட்டன என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வெளிநாட்டு செய்திகளிலே நேட்டோவின் கீழ் உக்ரைன் வந்தால் போரை நிறுத்தலாம், உக்ரைன் ஜனாதிபதி தெரிவிப்பு. ரஷ்யாவினால் ஆக்கிரமிக்கப்படாத உக்ரைன் பகுதிகளை நேட்டோவின் கீழ் கொண்டு வந்தால் ரஷ்யாவுடனான போரை நிறுத்த முடியும் என்று உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக ரயில் நிலையத்தில் தீ விபத்து, 200 வாகனங்கள் எரிந்த நாசம் என்ற செய்தியும், போர் பதற்றம் தென்கொரிய எல்லைக்குள் சீன ரஷ்ய விமானங்கள் என்ற செய்தியும், படகு கவிழ்ந்து விபத்து 27 பேர் உயிரிழப்பு 100 பேர் மாயம், நைஜீரியாவில் சோகம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. சிரியாவில் வெடித்தது உள்நாட்டு போர் என்ற செய்தியோடு டாலர் மட்டும்தான் பயன்படுத்தணும், பிரிக்ஸ் நாடுகளுக்கு எச்சரிக்கை. அமெரிக்க ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க டாலருக்கு பதிலாக மாற்றொரு நாணயத்தை உருவாக்கவோ அல்லது ஆதரிக்கவோ கூடாது என பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளை கேட்டுக்கொண்டுள்ளார் என்று வெளிநாட்டு செய்திகள் தொடர்கிறது. தொடர்ச்சியாக உள்நாட்டு செய்திகளுக்குள் முச்சக்கர வண்டி பேருந்து கட்டணங்களில் மாற்றமில்லை, எரிபொருளின் விலையில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் பேருந்து கட்டணத்தில் எந்தவித மாற்றங்களும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என தேசிய போக்குவரத்து சபை அறிவித்திருக்கிறது. காரைநகர் வைத்தியசாலைக்கு வைத்தியர் ஸ்ரீ பவானந்த ராஜா விஜயம் என்ற செய்தியும், பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக இழப்பீடுகளை வழங்குமாறு கோரிக்கை என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழுடைய ஆசிரியர் தலையங்கமாக புலம்பெயர் உறவுகளுக்கு ஓர் அவசர மடல் என்று அந்த ஆசிரியர் தலையங்கம் புலர்ந்திருக்கிறது. மலக்குழி கழிவு நீர் கிணற்றில் கலக்கும் அபாயம், ஐங்கரநேசன் எச்சரிக்கை. கொட்டி தீர்த்த பெங்கால் புயல் மழை கிணறுகளின் நீரின் தரத்தை கேள்விக்குள்ளாக்கியுள்ளது. பெருக்கெடுத்த வெள்ள நீர் கிணறுகளை நிரப்பியுள்ளதோடு பல இடங்களில் மலக்குழிவு கழிவு நீர் கிணற்றுடன் கலக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கொதித்தாரிய நீரை பருகுவதே பாதுகாப்பானது என தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கரநேசன் தெரிவித்திருக்கிறார். பலஸ்தீன மக்களின் துயரம் சகிக்க முடியாதது அனுர என்ற செய்தியும், மோட்டார் சைக்கிள் மோதி பெண் உயிரிழப்பு என்ற செய்தியும், சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் ஒருவர் போலீசாரினால் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக மாகாண சபை முறைமை முடிவுக்கு கொண்டு வர தீர்மானம். இலங்கையில் நடைமுறையில் உள்ள அரசியலமைப்பின் 13வது திருத்த சட்டத்தில் முன்மொழியப்பட்டுள்ள மாகாண சபை முறையை முடிவுக்கு கொண்டு வரவும் புதிய அரசியலமைப்பின் ஊடாக அனைத்து இன மக்களுக்கும் சமமான உரிமைகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் ரில்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். வெங்காயத்திற்கான விசேட வரி குறைப்பு என்ற செய்தியோடும், சோதனையிடப்படவுள்ள வணிக நிலையங்கள் பண்டிகை காலத்தை முன்னிட்டு விசேட வேலை திட்டம். பண்டிகை காலத்தில் சந்தையில் நுகர்வோருக்கு ஏற்படக்கூடிய அநீதிகளை தடுப்பதற்காக நுகர்வோர் விவகார அதிகார சபை விசேட வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தி இருக்கிறது. அதன்படி நேற்று முதல் ஜனவரி 15ஆம் தேதி வரை சில்லறை வர்த்தக நிலையங்கள் மற்றும் பல்பொருள் அங்காடிகள் சோதனை நடாத்தப்பட உள்ளன. பண்டிகை காலங்களில் நுகர்வோரால் அதிகளவு கொள்வனை செய்யப்படும் ஆடைகள், நீடித்து நிலைத்திருக்கும் பொருட்கள், மின்னுபகரணங்கள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யும் வர்த்தக நிலையங்கள் தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வவுனியா குளத்தில் குவியும் மீன்கள், பிடித்து செல்லும் மக்கள் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடும் இறுதி பக்க செய்திகளாக ஜப்பானின் அபிவிருத்தி திட்டங்களை மீளவும் ஆரம்பிக்க பூரண ஆதரவு, ஜப்பானிய தூதுவரிடம் சஜித் தெரிவிப்பு என்ற செய்தியும், வாகன இறக்குமதி பிப்ரவரியில் சாத்தியம், இறக்குமதியாளர் சங்கம் நம்பிக்கை என்ற செய்தியும் இறுதி பக்க செய்திகளாக காணப்படுகிறது. இதுதான் வலம்புரி நாளிதழ் இன்றைய தினத்திலே தாங்க இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நேயர்களே உதயன் நாளிதழோடு. உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக டிசம்பர் நடுப்பகுதியில் டில்லி விரைகிறார் அனுர. முக்கியத்துவம் மிக்க சந்திப்புகளில் பங்கேற்பு, மீனவர் பிரச்சினை தொடர்பாக ஆராய்வு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க எதிர்வரும் 16ஆம் தேதி டில்லிக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என ராஜதந்திர வட்டாரங்கள் மேற்கோள் காட்டி தகவல் வெளியாகியுள்ளதென்றவாறு இன்றைய உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகின்றது. உடுப்பிட்டியில் புலிக்கொடி தீவிர விசாரணை ஆரம்பம், இன்று நீதிமன்றில் வழக்கு தாக்கல். பிரபாவின் பிறந்த நாள் நிகழ்வு, போலீசார் தீவிர விசாரணை, சிவாஜிலிங்கம் உட்பட 6 வாக்குமூலம். கட்டவிடப்பட்ட செய்தியாக மாவீரர் தின வதந்தியை பரப்பிய 2 கைது. கச்சாய் வீதியில் ஊர் எல்லையில் அடாத்தாக வெட்டப்பட்ட வாய்க்காலால் சர்ச்சை. மணல் அகழ்வு முயற்சி, 50 பேர் கொண்ட குழுவால் மக்கள் அச்சம் என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சிலிண்டருக்கு தட்டுப்பாடு, மக்கள் பெரும் அந்தரிப்பு என்ற ஒரு செய்தியோடு வாழ்வெட்டு தாக்குதலில் குடும்பஸ்தர் உயிரிழப்பு, வவுனியாவில் கொடூரம் என்றவாறு உதயன் பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளாக மாவீரர்களை அஞ்சலிப்பது பாதுகாப்பிற்கு குந்தகம் இல்லை,
பாதுகாப்பு செயலாளர் சுட்டிக்காட்டு. வடக்கு கிழக்கில் உயிர் நீத்த தமது உறவுகளை நினைவேந்தும் நிகழ்வுகளை முன்னெடுத்தமையால் தேசிய பாதுகாப்பிற்கு எந்தவிதமான அச்சுறுத்தல்களும் ஏற்படவில்லை என்று பாதுகாப்பு செயலாளர் ஓய்வு பெற்ற விமானப்படையினர் ஏர் வைஸ் மார்ஷல்ஸ் HS துய்த கொந்த தெரிவித்துள்ளார். கட்டமிடப்பட்ட செய்தியாக தேசிய மக்கள் சக்திக்கு பெரமுன ஆதரவு. வெங்காயத்திற்கு பண்டவரி குறைப்பு என்ற செய்திகளோடு மாவீரரை நினைவேந்தியோர் தண்டிக்கப்பட வேண்டியரே குமுறும் குரல்கள் என்றவாறு இங்கே செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பெங்கால் புயல் தாக்கம் படிப்படியாக குறைவடையும். தென்மேற்கு வங்காள விரிகுடா பகுதியில் நிலவும் பெங்கால் புயலின் தாக்கம் இலங்கையின் வானிலையில் படிப்படியாக குறைந்து வருகின்றது என்று வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகின்றது. நாளை கூடுகிறது நாடாளுமன்றம். நாளை முற்பகல் 9 மணிக்கு சபாநாயகர் அசோக் ரன்வல தலைமையில் கூட உள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது. கட்டமிடப்பட்ட செய்தியாக 12 நகரங்களில் காற்று மாசு. நாடளாவிய ரீதியில் 12 நகரங்கள் மற்றும் பகுதிகளில் காற்றின் தரம் ஆரோக்கியமற்ற நிலையை எட்டியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கு மேல் ரத்னபுரி, கிளிநொச்சி, கம்பஹா, திருகோணமலை, அம்பலாங்கொடை, தம்புள்ளை, காலி, நீர்கொழும்பு, புத்தளம், மகியங்கனை, குருநாகல் மற்றும் கலாவிவு ஆகிய பிரதேசங்களில் காற்றின் தரம் இவ்வாறு ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்பட்டுள்ளது. காற்றின் தர குறியீட்டில் 0-50 நல்லது மற்றும் 51-100 மிதமானது. அத்துடன் 101-150 இடையே சிறிது சாதகமற்றது என்பதோடு 151-200 என்பது மிகவும் சாதகமற்ற நிலைமையாகும். இதேவேளை 201-300 இடையே காற்றின் தரம் காணப்படுமாயின் மிகவும் தீங்கு விளைவிக்கும் என்பதோடு அந்த எண்ணிக்கை 301-500 காணப்படுமாயின் அது ஆபத்தானதும் என குறிப்பிட்டுள்ளது. குளிர் காய்ந்தவர் தீயில் சிக்கி சாவு. முல்லைத்தீவு சிலாவத்தை பகுதியில் கடந்த வெள்ளிக்கிழமையில் தீயில் சிக்கி ஒருவர் உடல் கருகி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சிலாவத்தை பகுதியைச் சேர்ந்த 75 வயதுடையவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குளிர் காரணமாக வீட்டிற்கு முன்னால் தீ மூட்டியதாகவும் அந்த தீ பரவியதன் காரணமாக இந்த இறப்பு ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். முல்லைத்தீவு போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது. பாலஸ்தீனத்தின் துன்பியலை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜனாதிபதி அனுர கண்டம். பாலஸ்தீன பிரதேசங்களிலும் மேலும் மேற்கு ஆசிய முழுவதிலும் ஒரு வருடத்திற்கு மேலாக நீடித்து வரும் போர் காரணமாக நிகழும் பொதுமக்களின் உயிரிழப்பு, துன்பங்கள் மற்றும் தொடர்ச்சியான அழிவுகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் என்ற செய்தியோடு சீரற்ற காலநிலை காரணமாக நாடளாவிய ரீதியில் 17 பேர் உயிரிழப்பு, தொல்பொருள் தோண்டிய 3 கைது, பஸ் கட்டணம் மாற்றவில்லை என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இனவாதத்தை முதலீடாக்கி இனியும் அரசியல் செய்யாதீர்கள். ஜனாதிபதி சட்டத்தரணி KV தவராசா கோரிக்கை என்ற செய்திகளோடு உதயன் பத்திரிகையின் ஏனைய செய்திகளாக தேசிய பட்டியலால் விரிசல், சந்திரிகாவுக்கு மைத்ரி மடல் என்றவாறு காணப்படுகின்றது. இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்திகள். தொடர்ச்சியாக இன்றைய நாளுக்குரிய தினக்குரல் பத்திரிகையின் செய்தியின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக பிரபாவுக்கு பிறந்தநாள் கொண்டாடியோர் போலீசாரில் விசாரணை, அனுர் அரசின் ஆட்டம் ஆரம்பம் என்ற செய்தியோடு புலந்திருக்கிறது. விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனின் 70வது பிறந்தநாள் கொண்டாட்டம் தொடர்பில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் உள்ளிட்ட பலரும் வல்வெட்டித்துறை போலீசாரினால் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற செய்தியோடும் பிரபாகரனின் படத்தை பதிவிட்டவருக்கு மறியல் என்ற செய்தியும், சுதுமலையில் கோர விபத்து, பிறப்பு இறப்பு பதிவாளர் மரணம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. நிறைவேற்று அதிகாரம், ஜனாதிபதி மௌனம் ஏன், சிறிது உங்க கேள்வி என்ற செய்தியோடு வவுனியாவில் வாழ்வெட்டு, குடும்பஸ்தர் பரிதாப சாவு என்ற செய்தி காணப்படுகிறது. சேமமடு பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பரிதாபகரமாக சாவடைந்தார். இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றிருக்கிறது. குறித்த சம்பவத்தில் நாவட்குளம் பகுதியைச் சேர்ந்த செல்வன் ரோயன் வயது 46 என்ற 2 பிள்ளைகளின் தந்தையே சாவடைந்திருக்கிறார் என்ற செய்தியோடும், வடக்கு மாகாணத்திற்கு முதலீட்டாளர்கள் மன்றம் விரைவில் உருவாக்கம், வடக்கு ஆளுநர் என்ற செய்தியும் காணப்படுகிறது.
பாராளுமன்ற உறுப்பினர்களின் சம்பளம் சலுகைகளை குறைப்பதாக கூறவில்லை என்ற செய்தியோடு 2025 பிப்ரவரிக்கு முன்னர் உள்ளூராட்சி தேர்தல் மஹிந்த தேசப்பிரிய என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதனுடைய உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால், உட்பக்க செய்திகளுக்குள்ளே வெள்ளத்தில் சிக்கி குடும்பத்தை மீட்க உதவிய ஊடகவியலாளர்கள். யாழ்ப்பாணத்தில் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் யாழ் ஊடக அமையத்தினரால் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யாழ்ப்பாணம் ராசாவின் தோட்ட பகுதியில் கைக்குழந்தையுடன் சிறிய வீடொன்றில் வசித்து வந்த குடும்பத்தினரின் வீட்டில் வெள்ளம் புகுந்தமையால் வெளியேற முடியாமல் நிலையில் இருந்திருக்கிறார்கள். அது தொடர்பில் யாழ் ஊடக தலைவர் செல்வகுமாருக்கு தகவல் கிடைக்கப் பெற்றதை அடுத்து சக ஊடகவியலாளர்களுடன் சென்று அக்குடும்பத்தினரை மீட்டு வாகனம் ஒன்றில் பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைத்ததுடன் அவர்களுக்கு ஒரு தொகை பணமும் வழங்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்று புகைப்படம் தாங்கிய செய்தி காணப்படுகிறது. குருநகரில் விரைவில் துறைமுகம் வடக்கு மாகாண ஆளுநர் உறுதி. குருநகர் கடத்தொழிலாளர்களின் நீண்ட கால கோரிக்கையான குருநகரில் துறைமுகத்தை அமைப்பது தொடர்பில் கடத்தொழிலாளர் அமைச்சருடன் கலந்துரையாடி உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என வடக்கு மாகாண ஆளுநர் நா. வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார். குருநகர் கடத்தொழிலாளர் அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் உலக கடத்தொழிலாளர் விழா குருநகர் கடத்தொழிலாளர் இளைப்பாறு மண்டபத்தில் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு அவர் பேசுகையிலேயே மேற்கண்டவாறு தெரிவித்திருக்கிறார். யாழ்ப்பாண மாவட்ட வடிகால் அமைப்பு அமைச்சின் நிதி மூலம் புனரமைப்பு. யாழ் மாவட்ட பதில் அரசு அதிபர் பிரதீபன் என்ற செய்தியும், உள்ளூராட்சி தேர்தலில் அனுரவுக்கு மொட்டு ஆதரவு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதனுடைய உட்பக்க செய்திகளுக்குள் சென்றால், குருநகர் கடத்தொழிலாளர் அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் உலக கடத்தொழிலாளர் விழா குருநகர் தொழிலாளர் இளைப்பாறு மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது. நிகழ்வில் பிரதம விருந்தினராக வடக்கு ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் கலந்து கொண்டதுடன் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் கலந்து கொண்டார்கள் என்ற செய்தி காணப்படுகிறது. வட்டுவாகல் பாலத்தை பிரதி அமைச்சர் உமாலி சமரசிங்கம் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த வெள்ளியன்று பார்வையிட்டனர் என்ற செய்தியோடும், வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கிளிநொச்சி ராமபுரம் பிரதேசத்தில் தெரிவு செய்யப்பட்ட மக்களுக்கு சமத்துவ கட்சியினால் உலருணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளில் உட்பக்க செய்திகளை பார்த்தால், உட்பக்க செய்திகளுக்குள்ளே அமெரிக்காவில் MFP இயக்குநராக இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு என்ற செய்தியும், இடைநிறுத்தப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களை மீள ஆரம்பியுங்கள் ஜப்பான் தூதுவரிடம் எதிர்க்கட்சி தலைவர் கோரிக்கை என்ற செய்தியும், காலாவதியான பெருமளவு பொருட்கள் மீட்கப்பட்டன நுகர்வோர் பாதுகாப்பு சபை அதிரடி என்ற செய்தியும் காணப்படுகிறது. பாலஸ்தீன மக்களின் துயரங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாதவை, சுயநிர்ணய உரிமை அடிப்படையிலான தீர்வு அவசியம் ஜனாதிபதி என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதனுடைய இறுதிப்பக்க செய்திகளுக்குள் விளையாட்டு செய்திகளை பார்த்தால், நியூசிலாந்தை வீழ்த்தி இங்கிலாந்து வெற்றி என்ற செய்தியும், சச்சினின் சாதனையை தகர்த்த ஜோ ரூட் என்ற செய்தியும், ஹைபிரிட் மாடலில் நடாத்த ஒத்துக்கொண்ட பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் கிண்ண சர்ச்சை என்ற செய்தியும், சர்ச்சைகளை நான் கண்டுகொள்ளவில்லை வைபவ் சூரியவன்சி பதில் என்ற செய்தியும் காணப்படுகிறது. ICC தலைவராக ஜெய்ஷா பதவியேற்கிறார் என்ற செய்தியோடும், பார்வையற்றோர் கிரிக்கெட்டுக்கு கை கொடுத்த கிரிக்கெட் சபை என்ற செய்திகளோடு தினக்குரல் நாளிதனுடைய செய்திகள் இவையாக காணப்படுகிறது. அனுசரணை வழங்கியோர் எண்ணெய் அனைத்தையும் சுலபமாக நீக்குகிறது. ஸ்டார் டிஷ் வாஷ் மேஜிக் டாப்.